கொண்டு அந்த சத்தியத்திற்கேற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆதி விருப்பமும் ஆசையும் கூட. அதை நிறைவேற்ற தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இன்றைய நாள் சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? அன்புள்ள பிதாவே, சுவாமி, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஓய்வு நாளின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, திருச்சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் திருச்சபையிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தேவன் கொடுத்து வருகிற நல்ல மகத்துவமான சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகிற சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாங்கப்பா. தெய்வமே, நாங்கள் ஏற்கனவே படித்த தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் அதில் நாங்கள் எங்கே இருக்கிறோம், நாங்கள் அதில் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள தேவன் கிருபையாய் இரக்கமாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, தெய்வீக ஆராதனையின் செய்தியும் முடிவு ஆராதனையின் செய்தியும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பேச நினைக்கிற காரியத்தை நீர் எங்களோடு பேசும். விசேஷமாக இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசி நீர் எங்களை அனுப்பி வேத சத்தியங்களை புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிறைவேறின தீர்க்க தரிசனமும் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனமும் என்ற தலைப்பில் தான் இந்த வேத பாடத்தை நம்ம துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே 2 பாடங்கள் அடிப்படையாக படித்து இன்றைய 3ஆம் நாள் பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 3ஆம் நாள் பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆளுகையை பெற்றுத்தந்த ஆண் பிள்ளை என்ற தலைப்பில் ஒரு நல்ல சத்தியத்தை இன்றைய நாள் நம்ம படிக்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த போது மனிதனுக்கு தேவன் வழங்கிய ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 25 நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் வேதாகமத்தை கவனத்தோடு கவனியுங்க. ஆதியிலே மனிதனை படைத்த ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார் பாருங்களேன். 25, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்த வசனத்தை கவனிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும், அடுத்த வார்த்தை என்னங்க, ஆளக்கடவர்கள். தேவன் படைத்த இறைவன் இந்த பூமியில் எல்லா மிருக ஜீவன்களை படைத்து இறுதியாக மனிதனை படைக்கிறாரு. மனிதனை படைத்த இறைவன் மனிதனுக்கு முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் மனிதனை உண்டாக்குனாரு. அவருடைய சாயல்ல உண்டாக்கின தேவன், அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்கின தேவன் அவருக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். நான் பரலோகத்தின் ராஜா அப்படின்னா நீ யாரு, பூலோகத்தின் ராஜாப்பா. நான் எப்படி பரலோகத்தை ஆளுகை செய்யறேனே, என் பிள்ளை நீ எங்க ஆளுகை செய்யணும், பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தேவன் முதல் மனிதனுக்கு ஆளுகை எனும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. இப்போ அதை தொடர்ந்து வாசிப்போம் பாருங்களேன். 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். 2 முறை வருது. தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆளுகை. ஆளுகை நமக்கு நல்லாவே தெரியும். தேவன் மனிதனை உண்டாக்கிய போது சகலத்தையும் ஆண்டு கொள் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த ஆளுகை என்ன நிலைக்கு வந்தது என்பதை நம்ம 3வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் என்கிறபடியினால நான் முக்கியமான கருத்தை வச்சுட்டு சத்தியத்துக்குள்ளே கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் மனிதனிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை என்னவாயிற்று என்று நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றார் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வாக்கியம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வாக்கியம். இது எல்லாமே அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தினுடைய மையத்துவமான ஒரு வார்த்தை. 2வது வாக்கியத்தை பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஆகிலும் சர்ப்பமானது
தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்க பவுல் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை என்ன பண்ணிடுச்சுங்களா? வஞ்சித்தது போல. இன்னும் தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, முதலாவது யார் வஞ்சிக்கப்பட்டதுன்னு எழுதுறாரு? ஸ்திரீயானவளே முதலாவது வஞ்சிக்கப்பட்டாள். இப்ப ஸ்திரீயானவளை வஞ்சித்த சாத்தான் வலு சர்ப்பம் ஆதாமையும் வஞ்சித்து என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். வஞ்சனை மட்டும்தான் நடந்துச்சா, இல்ல ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த ஆண்டு கொள்கிற காரியத்தை சாத்தான் என்ன செய்தான்? வசனத்தை வாசிக்கலாங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்களேன். யோவான் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம் வசனம் 31 பாருங்களேன். யோவான் 12:31 வசனத்துல என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். யாருங்க இந்த உலகத்தின் அதிபதி? பிசாசானவன். கேள்வி, உலகம் யாரிடத்துல கையளிக்கப்பட்டது? முதன் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் இடத்துல முதலாவதாக என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க தான் ஆளுகை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் ராஜா, இந்த உலகத்திற்கு ராஜா, அவங்க தான் அதிபதி. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றாங்க, இப்பொழுதோ இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அப்போ உலகத்தின் அதிபதின்னு யாரை சொல்றாரு? சாத்தானானவனை. என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆளுகை எனும் ஆசீர்வாதத்தை யார் தட்டி பறித்து கொண்டது? வலு சர்ப்பமாகிய பிசாசு தட்டி பறித்து கொண்டதை வேதாகமம் நமக்கு சொல்லுதுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் இருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஒரே மையத்துவமான கருத்தை உள்ளடக்கியதான் இருக்கிறது. அந்த ஒரே மையத்துவமான கருத்து என்னவென்றால், தேவன் ஆளுகையை கொடுத்தாரு, அந்த ஆளுகையை இப்ப யார் தட்டி பறிச்சுக்கிட்டது? பிசாசு தட்டி பறிச்சுக்கிட்டான். இப்ப அந்த ஆளுகை எப்படியாக மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க போகிறார்? அந்த ஆளுகையை தேவன் கொடுப்பதற்கு என்னென்னலாம் செய்ய போகிறார்? இந்த ஆளுகையை நாம் பெறாதபடிக்கு சாத்தான் எந்தெந்த ராஜ்யங்கள் வழியாய் அவன் செயல்பட்டு இந்த ஆளுகையை தடுத்து தேவ ஜனத்தை அழிக்க பார்க்கிறான் என்பதுதான் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய அடித்தளமான கருத்துங்க. அன்பானவர்களே, 10 பாடம் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 10 பாடத்திலையும் ஒவ்வொரு பாடத்தை படிக்க போகிறோம். ஒவ்வொரு ராஜ்யத்தின் மூலமா சாத்தான் என்ன செஞ்சான் அப்படின்னா, இந்த ஆளுகையை எப்படியாவது அவன் பக்கம் வைக்க, இந்த ஆளுகையை பயன்படுத்தி தேவ சந்ததியை முடிவுக்கு கொண்டு வர, இந்த ஆளுகையை பயன்படுத்தி தேவ ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து அழித்து போட அவன் என்ன பண்ணாங்க? திட்டம் வகுக்கிறான். ஏன் திட்டம் வகுக்கிறான் அப்படின்னா, இந்த பூமியில் தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைங்க எங்கே போக போகிறாங்க? பரலோகத்துக்கு போக போகிறாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்தையும் அடையக்கூடாது, இந்த ஆளுகையும் அவர்கள் பெறக்கூடாது என்பது தான் சாத்தானின் சதி திட்டம். அதை என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையிலும் எந்தெந்த ராஜ்யத்தின் வழியாய் இந்த ஆளுகையை அவன் பெற பார்க்கிறான், அந்த ஆளுகையை பயன்படுத்தி எப்படி தேவ ஜனங்களை அழிக்க நினைக்கிறான் என்பதையும் இறுதியாக ஒரு விஷயத்தை படித்து முடிப்போம். கடைசியா எந்த ஆளுகையை அவன் பயன்படுத்தி அவன் என்ன பண்ண போகிறான்? தேவ ஜனத்தை அழிக்கணும், இந்த ஆளுகை அவன் என்ன பண்ணும்? தன்வயப்படுத்தணும். இது இறுதியில் படிக்கக்கூடிய ஒரு பாடம். இன்னைக்கு முதலாவதாக நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்களேன். இந்த ஆளுகையை எப்படி பெற்று தருகிறார் என்ற காரியத்தை நிறைவேறின தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் ஒரு காரியத்தை படிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்தில் 1 to 5 வசனம் வரைக்கும் ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்த சத்தியங்கள் ஒவ்வொன்று. இந்த தீர்க்க தரிசனுடைய மையத்துவமான வசனம் எது தெரியுங்களா? ஆதியாகமம் 3:15. எல்லாருக்கும் பரிச்சயமா தெரியலீங்களா? ஆதியாகமம் 3:15 என்னங்க வசனம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அடுத்தது என்னங்க வரும்? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இந்த ஒரு வசனத்தினுடைய நிறைவேறுதல் தான் எது அப்படின்னா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 1 to 5 வசனங்கள் வரைக்கும் கூடிய அந்த காரியம். தீர்க்க தரிசனம் என்று வந்தாலே அங்கு தேவனை பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும். ஏற்கனவே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். 1 பேதுருவின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையை நான் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அந்த விடிவெள்ளி யாருன்னு நம்ம இப்போ படித்தோம். விடிவெள்ளி யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்போ தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது அங்கே தேவனை பார்க்கணும். அதே போல தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது எதிராளியாகிய சாத்தானையும் அங்கே என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை படிக்க போகிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தில் தேவனும் இருக்கிறாங்க, அது அவருடைய எதிராளியான சாத்தானும் இருக்கிறான். ஆளுகை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நம்ம ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை வாசித்து அடுத்த வாரத்திலிருந்து நிறைவேறினதும் நிறைவேற போகிறதுமான சில மிக முக்கியமான சத்தியங்களை நம்ம படிக்க இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரம் ஏற்கனவே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. இந்த வேத பகுதி தெரியாமல் ஒரு செவன்த் அட்வென்டிஸ்ட் இருக்கவே முடியாது. ஆனாலும் இதில் உள்ள காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு இந்த ஆளுகையை யார் பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம். 10 பாடங்களுடைய முடிவு ஆளுகை எப்படி ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதோ அந்த ஆளுகை மீண்டுமாக அவருடைய பிள்ளைகளிடத்தில் கொடுக்கப்படுகிறது. யார் மூலமாய் அந்த ஆளுகை கொடுக்கப்படுகிறது? வசனம் வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 1 பாருங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவளின் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறு ஒரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்பம் இருந்தது. அடுத்த வசனத்தை கவனிங்க. 4. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. 5வது வசனம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 1-5 வசனம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 நிறைவேறுதல். இந்த அதிகாரம் பெரும்பாலும் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இங்க வருகிற ஸ்திரீ யாருன்னு சொல்றாங்க தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா, அவங்க தான், நீங்க நினைக்கிறவங்க தான். ஆனா உண்மையாகவே அவங்க தானா என்பதை வேதாகமத்தை உரசி பார்க்கும்போது தான் தெரியும். எப்பொழுதுமே தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒரு ரூல் நினைவுக்கு இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். வேதாகமத்தில் எந்த தீர்க்க தரிசனமா இருந்தாலும் அது சுய தோற்றத்தை உடையதா இராது என்று நீங்கள் என்ன பண்ணணும்? முந்தி அறிய வேண்டியதா இருக்கிறது. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற எதுவும் சுய தோற்றம் அல்ல, அது அடையாளமாக பேசப்படுகிறது. அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சாதான் இங்க வருகிற 4 காரியங்கள் அப்படியே ஆதியாகமம் 3:15 வருது பாருங்களேன். அந்த 4 காரியம் என்னென்ன அப்படின்னா, 1 ஸ்திரீ வருதுங்களா? 2வது ஆண் பிள்ளை, சரிங்களா? அவர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, ஆண் பிள்ளை. 3வதாக பார்க்கும் பொழுது வலுசர்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. 3 அடையாளங்களை புரிந்து கொண்டோம்னா 4வது ஒரு காரியம் வருகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஆளுகை, வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆதியாகமம் 3:15 பார்க்க முடியும். அப்படியாக இந்த 4 காரியங்களும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி நிறைவேறுகிறது? சீக்கிரமாக வாசித்து முடிக்க போகிறோம். இங்கே முதல் வசனத்தில் பாருங்களேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இந்த சம்பவத்தில் ஆண் பிள்ளை என்ற ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லைங்களா? இந்த ஆண் பிள்ளை யாரை குறிக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் படிக்க போறோம். 4 காரியங்களை எடுத்து படித்தோம் அப்படின்னா இது உண்மையாகவே எதை பற்றி பேசுகிறதா இருக்கிறது என்பதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்க. ஆளுகை எப்படியாக கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆண் பிள்ளை யார் என்பதை வேதாகமத்தில் வாசிக்கும் போது 5வது வசனம் சொல்லிச்சுங்களா, சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அப்ப இந்த ஆண் பிள்ளை யார் என்பதை கண்டுபிடிக்க 2 காரியங்கள் இருக்குதுங்க. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் என்ற வார்த்தை வருது. ஒரு வேத பகுதியை வாசிக்க போறோம். எப்பயுமே நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குற காரியம்தான். ஒரு பகுதியை படிக்கிறோம், புரியலை, என்னங்க செய்யணும்? அதை விளக்குகிற மற்றொரு வேத பகுதி, மற்றொரு வேத வசனத்தை போய் படித்தோம் அப்படின்னா அது என்ன சத்தியம்னு தெளிவாக புரிஞ்சிடும். ஏசாயா 34:16 சொல்லுது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது
ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்ப ஆவியானவர் இதை விளக்குவாரா என்பதை பாருங்க. இதை புரிந்து கொள்ள ஆண் பிள்ளை யார், இங்க வருகிற இருப்புக்கோள், ஆளுகை, சகல ஜாதி, இந்த வார்த்தைகள் அங்க வருதான்னு பாருங்க. இரண்டாவது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். இங்க ஆண் பிள்ளை அப்படி என்பதற்கு வேறு ஒரு வார்த்தை அங்க வருகிறத பாருங்களேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அங்க வெளிப்படுத்தல் ஆண் பிள்ளை அப்படின்னு வந்துச்சு. இங்க சங்கீதத்தில் வாசிக்கும் போது என்ன வருதுங்க? குமாரன். ஆண் பிள்ளை என்றாலும் குமாரன் என்றாலும் ஒரே அர்த்தம் உடையதா தான் இருக்கிறது. கீழே வாசிப்போம், அடுத்த வசனத்தை பாருங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். இந்த வார்த்தை எங்க படிச்சோம்? வெளிப்படுத்தல் 12:5. பாருங்க, ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அடுத்த வார்த்தையை, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். நம்ம சொன்ன வார்த்தைகள் எத்தனை வார்த்தை இங்க வருதுங்க? எத்தனை வார்த்தை வருது சொன்ன பார்த்தீங்களா? ஆண் பிள்ளை என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன வார்த்தை வந்துச்சு? குமாரன் என்ற வார்த்தை வந்துச்சு. அதே போல சகல ஜாதிகளையும் அப்படின்னு வரும்பொழுது இங்கேயும் சகல ஜாதிகளையும் அப்படின்னு வருது. இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் அப்படின்னு வரும்பொழுது இருப்புக்கோள் அப்படின்ற வார்த்தை வருகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த குமாரன் யார்? சங்கீதம் 2 நம்ம முழுவதும் வாசித்து பார்ப்போம் அப்படின்னா, இந்த குமாரன் என்பது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான சம்பவம் என்றபடியினால நான் அதை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இது யாரை குறிக்குது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இருப்புக்கோள் வேதாகமத்தில் மற்றொரு இடத்துல வாசிக்க போகிறோம். பாருங்க, யாரிடத்தில் நிறைவேறுதல் அப்படி காணதை பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 11லிருந்து 15 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். கவனத்தோடு கவனிங்க. அங்கே வந்த வார்த்தைகள் எது எல்லாம் வருது, அங்கே பேர் கொடுக்கப்படுது யாருன்னு பாருங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளக்குதிரையை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அங்க சங்கீத புத்தகத்தில் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டுச்சு. இங்க சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை. யோவான் புத்தகத்தில் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்லைங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை என்பது யாரை குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்து. அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆண் பிள்ளை யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இரண்டாவது யாரை புரிஞ்சுக்கணும்? ஸ்திரீ என்பது யாரை குறிக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் எல்லாம் தேர்வு எழுத போகிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு கவனிச்சிங்க. 12வது அதிகாரம் கொஞ்சம் மிக முக்கியமான அதிகாரம். நிறைய கேள்விகளை இதில் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஸ்திரீ என்பது யாரை குறிக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். முதலாவதாக இந்த ஸ்திரீயை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி சொல்லுது? அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அடையாளத்தை அப்படி எடுத்துக்க முடிஞ்ச அப்படின்னா யாராவது சூரியன் அணிய முடியுமா? பக்கத்தில் போகவே என்ன பண்ண முடியாதுங்க, முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லுது. இரண்டாவது சொல்லும்பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா, அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. 3 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது பாதத்துக்கீழே சந்திரன் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது நட்சத்திரங்கள் அவருடைய கிரீடத்திலே இருந்ததாகவும் அவருடைய தலையிலே இருந்ததாகவும் 12 நட்சத்திரங்களுக்குள்ள கிரீடமும் இருந்தன அப்படின்னு சொல்லி வேதாகமும் சொல்லுகிறத பார்க்க முடியுதுங்க. நமக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 2 காரியம் யாராவது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க, நம்ம சபையில் புரிஞ்சுக்க முடியுதா பார்ப்போம். சூரியன் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும் அப்படி என்பதை யாராவது கண்டுபிடிச்சிட்டு வர முடியுங்களா? சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா எந்த நபரும் சூரியன் என்ன பண்ண முடியாது, அணிந்து கொள்ள முடியாது. ஆனால்
சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னா சூரியன் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி என்பதை யாராவது ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு வரும். இரண்டாவதும் அந்த சந்திரன் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் இரண்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஒன்றை நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் அப்படியே அதை கடந்து போயிடக்கூடாது. அது சொல்லப்படுகிற சத்தியம் என்ன என்பதை நம்ம வீட்டுக்கு போய் ஆராய்ந்தாதான் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். நட்சத்திரம் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நட்சத்திரம் என்பது யாரை குறிக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துக்கு நீங்கள் இப்போ வாசிச்சிங்க அப்படின்னா அந்த 7 நட்சத்திரங்களும் அவர் கையில் இருக்கிற 7 சபையின் தூதர்களாம் என்று சொல்லி வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியுங்க, வாசிக்க முடியும். இப்போ நட்சத்திரம் என்பது தூதர்கள் அப்படின்னா அந்த சூரியனும் சந்திரனும் யாரை குறிக்கக்கூடியதாக, எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை யாராவது கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ரொம்ப மிக முக்கியமான காரியம் அது. ஒருவேளை செய்தியின் முடிவில் யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாலும் சந்தோஷம், அதை கண்டுபிடிச்சிட்டு வரணும். இப்போ உண்மையாகவே இந்த உலகம் இந்த ஸ்திரீயை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இயேசுவின் தாயாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் வேதாகமத்தில் எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அது என்ன இல்லை, சுய தோற்றம் அல்ல, அது அடையாளமாக பேசப்படுகிறது. அப்போ ஸ்திரீ என்பது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதாகமத்தில் நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம். ஸ்திரீ என்பது யாரை குறிக்கும்? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஆரம்பத்தில் வாசிச்சோமா? உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால். அப்போ கன்னிகை அப்படின்னு வருது. எபேசியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் இப்போ வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், கிறிஸ்து அவர் சபைக்கு தலையாக இருக்கிறாராம், சபைதான் மனைவி என்ற காரியத்தை அங்கே சொல்லுகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம் வாங்க. அந்த ஸ்திரீயை புரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான 2 காரியங்கள் இருக்குதுங்க. இன்னும் இவங்க அடையாளமாய் பேசப்படுகிற 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 1 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த ஸ்திரீக்கு இன்றும் ஒரு காரியத்தை வேதாகமத்தில் வாசிக்க முடியும். என்ன இருந்துச்சு அப்படின்னா 2 இறகுகள் இருந்ததை, விங்ஸ் இருந்ததை வேதாகமத்தில் சொல்லுது. அப்போ எல்லாமே அடையாளமாய் பேசப்படுகிற காரியம்தான். இந்த ஸ்திரீ என்பது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த அடையாளத்தை புரிந்து கொள்ள எப்படி புரிந்து கொள்வது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்களேன். இயேசுவின் தாய் யார் என்பதை, ஆண் பிள்ளை இயேசு அப்படின்னா தாய் யார் என்பதை இயேசுவே சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? மத்தேயு 12வது அதிகாரம் வசனம் 46 நான் வாசிக்க போறேன். அவரே சொல்றாரு தாய் என்பது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதை பைபிளில் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 12வது அதிகாரம் 46 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அடுத்த வசனத்தை கவனிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, அடுத்த வசனத்தை கவனிங்க, தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. யார் அங்க சொன்னாரு? யார சொன்னாரு? ஆண்டவர். அந்த 12 சீஷர்கள் தான் திருச்சபை, அவர்கள் மூலமா தான் திருச்சபை உருவாகிறது. அப்ப ஆண்டவர் அங்க யார தாயின்னு சொல்றாரு? அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களை இவர்களே என் தாயும் என் சகோதரமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்து அப்படின்னா அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த ஸ்திரீ யாருங்களா? திருச்சபை. உண்மையாகவே திருச்சபை இயேசுவை பெற்றெடுத்ததா என்பதை புரிந்து கொள்வதற்கு சில மிக முக்கியமான காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோங்க. பாருங்களேன், பிரசவ வேதனைப்பட்ட அந்த தாய் யாரு, அந்த சபை எது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான வசனம், பரிச்சயமான வசனத்தை நான் சொல்ல போறேன். யோவான் 4வது அதிகாரம் 22, இயேசுவை பெற்றெடுத்த சபை எது, இயேசு வரவேண்டிய வழி எது என்பதை வேதாகமம் சொல்லுது. வாசிக்கலாங்களா? நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு எது வழியா வருதுங்களா? யூதர்கள் வழியாய் வருகிறது.
இயேசுவை பெற்றெடுத்த திருச்சபை எது என்பதை வேதாகமம் சொல்லுது. அந்த ஸ்திரீ எது அப்படின்னா திருச்சபை. அந்த திருச்சபை எந்த திருச்சபை அப்படின்னா யூத திருச்சபை, ஆதியில் இருந்த தேவ திருச்சபை என்பதை வேதாகமும் தெளிவாக சொல்லி கொடுக்குதுங்க. அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்து, அந்த கர்ப்ப வேதனைப்பட்ட ஸ்திரீ யாரு? திருச்சபை என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். மிக முக்கியமான மற்றொரு காரியத்தை இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். வசனம் 4ஐயும் 5ஐயும் நான் வாசிக்க போகிறேன் பாருங்களேன். 3லிருந்தே வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு சம்பவம். இப்போ அந்த ஆண் பிள்ளைக்கு எதிராக செய்யப்படுகிற காரியங்கள் என்ன? 3வது வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. எது இருந்துச்சுங்களா? பெரிய வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் எதை குறிக்கும்? அதே அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா அந்த வலு சர்ப்பம் யாரை குறிக்குது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது எங்க பழைய பாம்புன்னு பைபிள் சொல்லுது? என்ன அர்த்தம்? ஆதியில் வந்துச்சு பாருங்க, ஆதாம் ஏவாள் கிட்ட. அதனால தான் பைபிள் வலு சர்ப்பத்தை எப்படி சொல்லுது? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லுது. கீழே வாசிக்க போறேன், கவனத்தோடு கவனிங்க. அந்த வலு சர்ப்பம் யாருன்னா சாத்தான். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியின் மேல் விழ தள்ளிடுச்சு. இப்போ வலு சர்ப்பத்துக்கு என்ன இருந்துச்சுங்களா? வாள் இருந்துச்சான். அந்த வாளால் 3இல் ஒரு பங்கு தூதர்களை என்ன பண்ணிச்சான்? விழ தள்ளிற்று அப்படின்னு பார்க்குறோம். அந்த வாள் எதை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச காரியங்களாக இருக்கிறபடினால் நான் அடுத்த ஒரு பகுதிக்கு போகணும்னு நினைக்கிறேன். கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன். பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ வலு சர்ப்பம் எப்போ வந்து அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்றதா? பிள்ளை பெற்ற உடனே. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்து, பிள்ளையை பெற்ற சபை எதுன்னு பார்த்தோம்? யூத சபை, தேவ சபை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த பிள்ளையை பட்சிக்கும்படியாக எதிராக வந்து நின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. இந்த சம்பவம் இயேசுனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலை காணிச்சிங்களா? எதிராக வந்து நின்றது யாரு? வேதம் அதற்கு நமக்கு விடை சொல்லுமா? ஆண் பிள்ளை பிறந்த மாத்திரத்தில் ஏரோது ராஜா என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டாரு? வாசித்தலாங்களா? வாங்க, மத்தேயு 4வது அதிகாரம். மத்தேயு 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். சாத்தான் நேரடியாக வந்தானா இல்லை சாத்தான் எப்படி வருகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்ம இதை என்ன பண்ண முடியும்னா தெளிவாக பார்க்க முடியுங்க. வாசிப்போம். இதில் மத்தேயு 4ன்னு சொன்னேன். மத்தேயு 2வது அதிகாரம். வாங்க, 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் வசனம் 1லிருந்து நம்ம வாசிப்போம் அப்படின்னா அந்த சம்பவத்தை சொல்லிட்டு முக்கியமான வசனத்தை மட்டும் நான் சொல்லி அதை நிறைவு செய்கிறேன் நான். இப்போ ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன பண்ணாங்களா? கலங்கினார்கள். கலங்கினவர் என்ன செஞ்சாரு? கட்டளை கொடுத்தாரா? என்ன கட்டளை கொடுத்தாரு? 2 வயது உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப ஆண் பிள்ளை பிறந்தது. ஆண் பிள்ளை பிறந்த உடனே அந்த வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீயும் பிள்ளையும் பட்சித்து போடும்படியாக எதிர வந்து நின்றது. அப்படின்னா சாத்தான் நேரடியா வருவானா? இல்லைங்க. சாத்தான் யாரை பயன்படுத்துவான்? அவனுடைய ஏதுகரங்களை பயன்படுத்துகிறான் என்பதை தெளிவாய் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு சாத்தான் யாரை ஏவி விட்டான் அப்படின்னா ஏரோது ராஜாவை ஏவி விட்டான் என்றதை நம்ம தெளிவா பார்க்க முடியுதுங்க. வாங்க வெளிப்படுத்தல் 12க்கு வந்துருவோம். வாசிச்சு முடிக்க போறோம். ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனத்தில் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்களேன். அப்போ வசனம் கீழே வாசித்த 4வது வசனத்தில் பிற்பகுதியை வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. 5வது வசனம். சகல ஜாதிகளையும்
இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆண் பிள்ளை பிறந்துச்சானா பிறந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தாரு. அடுத்தது என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்களேன். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வலு சர்ப்பம் எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏரோதுவின் அந்த நாட்கள் துவங்கி இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில் இருந்தாரு. அந்த 33 வருஷமும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அவன் என்னென்ன வழிகளை பயன்படுத்த முடியுமோ எல்லா வழிகளையும் என்ன பண்ணான்? பயன்படுத்தினான். இறுதியாக அவன் யாரை ஏவி விட்டான் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, தன் சொந்த ஜனத்தையே ஏவி விட்டான் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் அநேக காரியங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போ குழந்தை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 16வது அதிகாரம் வசனம் 19 பாருங்களேன். மார்க்கு 16:19 வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பிள்ளை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி என்பதை வேதம் சொல்லுது. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இந்த வலு சர்ப்பம் அந்த பிள்ளையை கொல்வதற்கு அநேக திட்டங்களை வகுத்துச்சு, அநேக வழிமுறைகளை பயன்படுத்துச்சு. ஆனா பிள்ளையை கொலை செய்ய முடிஞ்சிச்சா? கொலை செஞ்சிச்சா இல்லையா? எதுங்க சரியான பதில்? கொலை செய்ததா? கொலை செய்ய முடியலையா? என்னங்க ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க? ரொம்ப பரிச்சயமான பகுதி தானே. வலு சர்ப்பம் பிள்ளைய கொலை செய்துச்சா? செய்துச்சுங்க. யாரை வச்சு தெரியுமா செஞ்சிச்சு? தன் சொந்த ஜனத்தையே வச்சு செஞ்சிச்சு. ஏன் இந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? முடிவு காலத்தில் தேவ ஜனத்தை சாத்தான் யாரை வச்சு அழிக்க போகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த பகுதியை புரிஞ்சுக்கணும். சாத்தான் தன் சொந்த ஜனத்தை, யூத ஜனத்தை, ஆண்டவருடைய ஜனத்தை வச்சியே அவர் என்ன பண்ணா? கொலை செய்தான். ஆனாலும் கொலை செய்தாலும் பிதாவாகிய தேவன் அவரை மீண்டும் என்ன பண்ணாரு? உயிர் தெழும்ப பண்ணார். உயிர் தெழும்ப பண்ணினதுனால தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை அதுக்கு பிற்பகுதியை நான் வாசித்து முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் இடையில் உள்ளது பரலோகத்தில் நடந்த ஒரு தீர்க்க தரிசனங்க. அடுத்த பாடத்தில் நம்ம அதை படிப்போம். வசனம் எங்க வாசிக்க போறேன் அப்படின்னா 10வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எது உண்டாயிருக்குதுங்களா? வார்த்தைகளை கவனிக்கணும். நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அடுத்த வாக்கியத்தை கவனிங்க. மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களோ. என்ன அடுத்த வார்த்தை? ஐயோ. யாருக்கு சந்தோஷமான வார்த்தை? பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். யாருக்கு ஐயோ? ஏன் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ? அங்க இருந்தவன் இப்ப எங்க வந்துட்டான்? பூமிக்கு வந்துட்டான். நான் அடுத்த வாரத்தில் படிப்போம். இடையில் உள்ள தீர்க்க தரிசனம், பரலோகத்தில் நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம். எப்படியாகிலும் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த சாத்தான் வகைகளை தேடிக்கொண்டிருந்த பொழுது தன் சொந்த ஜனத்தையே வச்சு இயேசு என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சிட்டான். கொலை செய்தாலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எழுத்தெழுப்பு பண்ணி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்து சாத்தானை அவனுடைய சிலுவையில் ஆணி எடுத்து என்ன பண்ணாருங்களாம்? வெற்றி சிறந்தார். அவனிடத்தில் இந்த அதிகாரத்தை தேவன் பறித்து யார்கிட்ட கொடுத்தாரு? தன் பிள்ளைகளிடத்தில் கொடுக்க போகிறார் என்பதை நம்ம படிக்க போகிறோம். மிக முக்கியமான காரியம். இப்போ அடுத்து வர காரியங்கள் எதை படிக்க போகிறோம் அப்படின்னா, இவன் பூமிக்கு வந்தான் இல்லைங்களா? பூமிக்கு வந்தவன் எப்படியெல்லாம் ஆளுகையை அவன் கைப்பற்ற முயற்சி செய்கிறான், எந்தெந்த ராஜ்யத்தின் மூலமாய் அவன் ஆளுகையை கைப்பற்ற முயற்சி செய்தான். தேவன் பயன்படுத்துகிற பிள்ளைகளே என்ன பண்ணுவான் அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக திருப்பி விட்டுருவான். ஸோ இந்த தீர்க்க தரிசனங்களை ஏன் நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே வரலாற்றில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த முடிவு காலத்தில் அப்படி என்ன பண்ண போகுதுங்க?
நடைபெறப் போகிறது. அதை அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அதை நாம் உள்வாங்கி கொண்டோமானால் நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனங்கள்ல நாம் அழிவை சந்திக்காதபடி நாம் என்ன பண்ண போறோம்? தப்பித்து கொள்ளப்படுவோம். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நம்ம புரிந்து கொள்ளாமல் விட்டோம் அப்படின்னா அழிவின் வேலையில் நம்மால் என்ன பண்ண முடியாது? விழிப்பாக இருந்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, ஏன் தீர்க்க தரிசனம்? இந்த பாஸ்டுக்கு இதை விட்டால் வேற பேச தெரியாதா? தெரியுங்க. ஏன் இதை பேசுகிறோம்? அழிவு வரப்போகிறது. அந்த அழிவில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சாத்தான் எப்படி தன் சொந்த ஜனத்தை பயன்படுத்தி இயேசுவை கொலை செய்தானோ அந்த தந்திரம் மீண்டுமாக முடிவு காலத்தில் என்ன பண்ண போகுது? நடைபெற போகிறது. அதை எப்படி ஜெயிப்பது என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள போறோம். இயேசு நமக்கு கொடுத்த அந்த ஆளுகையை சாத்தான் தட்டி பறித்து கொண்டான். அந்த ஆளுகையை மீண்டும் கிறிஸ்து எப்படி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார் என்பதை தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.